நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய வாரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவாவியானவர் என்னோடு எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக, நீர் எங்களிலே கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் கூட உங்களை இந்த வாரத்திலே பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். ஒருவேளை கடந்த வாரத்தில் நாம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கோம், பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமா இருக்கிறோம், தேவன் நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு, அவர் ஒளியா நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்றெல்லாம் நம்ம தியானிச்சோம். ஸோ இந்த நாளில் அந்த ஒளியான தேவன் எதற்காக நமக்குள்ள வந்தார்? அவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறதுனால, அந்த இருளை நீக்கி அவர் வெளிச்சமா நமக்குள்ள பிரகாசிக்கிறதுனால நம்மக்கிட்ட என்னென்ன காரியங்கள்லாம் நடப்பிக்கப்பட்டுள்ளது, நம் மூலமாக என்னென்ன காரியங்கள்லாம் நடக்க போகிறதுங்கிறது தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். பாருங்க, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளி, அவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தோன்ற பண்ணும்படியாக உங்கள் முகத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் கைகளில், உங்களுடைய பார்வையில், உங்களுடைய பேச்சில் அது வெளிப்படும் பொருட்டாக அவர் நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்தார்னு சொல்லி பவுல் தன்னுடைய நிருபத்தில் கொரிந்து விசுவாசிகளுக்கு எழுதும்போது எழுதினார். அதே கிருபையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் என்னைக்கு நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு ஒளியாகி அவரை நமக்குள்ள வாசம் பண்ண நம்ம இடம் கொடுத்தோமோ அன்றிலிருந்து இன்று வரை அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே பிரகாசித்து கொண்டு இருக்கிறார். அப்படி பிரகாசிக்கும் போது என்ன நடக்குதுங்கிறது தான் நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோசே எகிப்திலிருந்து போய் மீதியான் தேசத்துக்கு ஓடி போறாரு. அங்கே போய் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு நாள் அவர் சீனாய் வனாந்திரத்தில் தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு முட்செடி திடீர்னு பற்றி எரிந்ததை அவர் பார்த்தாரு. இதை நம்ம எங்கே பார்க்குறோன்னா யாத்ராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த முட்செடி திடீர்னு பற்றி எரிந்துட்டு இருந்த உடனே அதை பார்த்த மோசேக்கு மிகவும் ஆச்சரியமாக ஆயிடுச்சு. ஆச்சரியத்தோட கூட அவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்த நோக்கி வர்றாரு. பாருங்க, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனம் ஆனார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஒரு முட்செடி பற்றி எரிஞ்சிச்சு.
அது வரைக்கும் அந்த முச்செடி அங்கே தான் இருந்தது, அந்த சீனாய் வனாந்தரத்தில். அதுக்கு முன்னாடியே அது எவ்வளோ நாளோ இருந்துச்சு. அது சாதாரண முச்செடியாக இருந்துச்சு. எல்லா முச்செடியிலையும் 10ஓட 11 அதுவும் அந்த சீனாய் வனாந்தரத்தில் எத்தனையோ புதர் செடி இருந்திருக்கும், எத்தனையோ முச்செடி இருந்திருக்கும். அந்த முச்செடி கூட 10ஓட 11 அந்த முச்செடி இருந்தபோது மோசையும் அதை கண்டுக்கிடலை, அது யாரும் கண்டுக்கிடலை. ஆனால் இப்போ பாருங்க, அந்த ஒரு முச்செடி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த முச்செடியில் கர்த்தர் தரிசனமானார். அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமானார். அப்போ தரிசனமான போது 3வது வசனத்தில் பாருங்க, அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அப்போ எத்தனையோ முச்செடி இருந்தாலும் எந்த முச்செடியை நோக்கி மோசையோட கால்கள் போகலை. ஆனால் எந்த முச்செடி கர்த்தருடைய அக்கினியினால பற்றி எரிந்ததோ, எந்த முச்செடியில் கர்த்தருடைய பிரசன்னத்தை மோசே கண்டு கொண்டானோ அந்த முச்செடியை நோக்கி மோசேயின் கால்கள் தானாக என்ன செய்ய ஆரம்பிச்சது? நடக்க ஆரம்பிச்சது. பாருங்க, எத்தனையோ முச்செடி இருந்தாலும் ஏதோ ஒரு முச்செடியை ஆண்டவர் என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். அந்த சீனாய் வனாந்தரத்தில் அந்த ஒரு முச்செடியை ஸ்பெஷலாக தெரிந்து கொண்டார். அதே போல தான் இந்த நாட்களில் உலகத்தில் எத்தனையோ ஜனம் பிறக்குது, போகுது, வருது, போகுது. ஆனால் அவங்களே என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். நாமளும் 10ஓட 11 தான் அந்த முச்செடியாக இருந்தோம். 10ஓடு 11 இருக்கிற ஒரு முச்செடியாக தான் இருந்தோம். ஆனால் எந்த நாளில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, எந்த நாளில் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகணுமோ, அவருடைய வெளிச்சத்தை நம்மில் பிரகாசிக்க நாம் விட்டு கொடுத்தோமோ, அந்த நாளில் நம்ம பற்றி எரிகிற எரிந்து ஜுவாலிக்கிற ஒரு முச்செடியாக தேவன் நம்மை மாற்றிவிட்டார். அவர் நமக்குள்ளே இருந்து நம்மோடு பேசுகிற தகப்பனாய், நமக்குள் இருந்து உலகத்துக்கு வெளிப்படுகிற தகப்பனா ஜீவித்து கொண்டிருக்கிறார். இதை முதலாவது நாம் அறிந்து கொள்ளணும். ஏன்னா அறிந்த சத்தியத்தை தான் நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்த பழகுவோம். அபியாசப்படுத்தும் போது தான் அந்த வெளிச்சம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எனக்குள் ஜீவித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணணும், விசுவாசிக்கணும், அறிக்கை பண்ணணும். அதை வெளிப்படுத்துறதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். இப்போ அந்த முச்செடி அக்னியால் பற்றி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்போ நமக்குள்ளே வர்ற அக்கினி நம்மளை பாதிக்கிற அக்கினி இல்லை. அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே வந்தால் அது ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் பார்த்தோன்னு சொன்னால் அவருடைய பிரசன்னத்துக்கிட்ட மக்கள் போகவே பயந்தாங்க. ஆனால் இந்த நாளில் அவருடைய பிரசன்னம் கிருபையுள்ள பிரசன்னமா, மகிமையுள்ள பிரசன்னமா, நேசிக்கிற பிரசன்னமா, அன்பு கூறுகிற பிரசன்னமா நம்ம கூட தங்கி இருக்குது. அந்த பிரசன்னம் அந்த முச்செடியை பிரகாசிக்க தான் பண்ணிச்சுது. அது மட்டும் இல்லை, அந்த பிரசன்னம் அந்த முச்செடியை பாதிக்கலை. அது ஜுவாலிச்சு எரிஞ்சிச்சு. வெந்துருமோ, எரிஞ்சிருமோ, சாம்பலாயிருமோன்னு தோணிச்சு. ஆனால் அது அப்படி பச்சையாகவே இருந்துச்சு. அதே போல தான் நமக்குள்ளே வந்த தேவ பிரசன்னம் நம்மையும் பாதிக்காது, நம்மை சுற்றி உள்ளவர்களையும் பாதிக்காது. அதே நேரத்தில் நம்மை சுற்றி அந்த பிரசன்னம் என்ன செய்யணும்னா நமக்குள்ளே இருந்து அந்த முச்செடி ஒருவேளை 10ஓட 11 கவனிப்பார் இல்லாமல், கேப்பார் இல்லாமல், சீண்டுவார் இல்லாமல் இருந்த அந்த முச்செடிக்குள்ளே தேவனுடைய மகிமை வந்ததுனால அந்த முச்செடிக்குள்ளே ஒரு ஜீவன் உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. அது என்ன செய்யாது? மற்றவர்கள் நோக்கி பார்க்கக்கூடிய வண்ணமாய், தன்பால் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு முச்செடியா அது மாறிச்சு. அது மட்டும் இல்லை, அந்த முச்செடிக்குள்ள தோன்றின அந்த மகிமை என்ன செஞ்சதுன்னா மோசைக்குள்ள இருந்த தரிசனத்தை திரும்பவுமா என்ன செஞ்சது? ஒருவேளை மங்கி போன தரிசனமா, இழந்து போன தரிசனமா, மறந்து போன தரிசனமா இருந்த அந்த மோசைக்குள்ள இருந்த அழைப்பை திரும்பமா என்ன செஞ்சிச்சு? உயிர்ப்பித்தது, அவனை உற்சாகப்படுத்தியது. அது மட்டும் இல்லை, அவனை என்ன செஞ்சது? என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொள்வாரா? விட்டுட்டு ஓடி வந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன், இப்போ திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனுமா ஆயிட்டேன், ஒன்றுமே இல்லாத என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொள்வாரா அப்படின்னு சொல்லி அவன் சந்தேகப்பட்டு நிற்கல. ஒரு முச்செடியை மகிமைப்படுத்த முடிஞ்ச தேவனால் என்னிலும் பிரகாசிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை அந்த முச்செடியில் தரிசனமான தேவனானவர் அந்த மோசைக்கு கொடுத்தார். அதே தேவனானவர், அந்த முச்செடியை மகிமைப்படுத்தின தேவனானவர், முச்செடி போல காணப்பட்ட, அற்பமாக எண்ணப்பட்ட, அருவருப்பாக எண்ணப்பட்ட ஒருவேளை முச்செடி அற்பமாக எண்ணப்பட்டிருக்கும். இன்னைக்கு நாம் ஒரு முச்செடியை ஒரு பொருட்டாக மதிக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒருவேளை முச்செடிக்கு கீழே உட்கார்றதையோ, முச்செடி கட்டாயத்தின் பேரில் வேணால் முச்செடி நிழலில் போய் நம்ம ஒதுங்குவோமே ஒழிய, மற்றபடி முச்செடியை தேடி யாருமே என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம்.
அப்படி அருவருக்கப்படத்தக்கது, சிச்சி என்று இகழப்படத்தக்கது, தள்ளப்பட்டது, அற்பமானதுமான ஒரு முட்செடியை தேவன் தெரிந்து கொண்டு, ஒருவேளை 40 லட்சத்துக்கும் மேலான இஸ்ரவேலரை வழி நடத்தும்படி தெரிந்து கொண்ட மோசேயுக்குள்ள இருந்த தரிசனத்தை உயிர்ப்பிக்கும்படி, அவனை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி தைரியப்படுத்தி செயல்பட வைக்கும்படி தேவன் ஒரு முட்செடியை தெரிந்து கொண்டார். ஒருவேளை இந்த நாளில் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கலாம். நமக்குள்ள இருக்க மகிமையின் மூலம், நமக்கு வந்த மகிமையின் மூலம் நம்முடைய தரிசனம் உயிர்ப்பிக்கப்படுவது மட்டும் அல்ல, நாம உற்சாகப்படுத்தப்படுவது மட்டும் அல்ல, நம்மை கொண்டு தேவன் அநேக மோசேக்களை எழுப்ப கர்த்தர் சித்தம் கொண்டுள்ளார். ஒரு அந்த மோசைகள் நாம உயிர்ப்பிக்கிறது ஒரு மோசையா இருக்கலாம், ஆனா அந்த மோசைகள் மூலமா 1000 ஜனங்கள் எகிப்தில இருந்து கானானை நோக்கி வழி நடத்தப்பட, இந்த உலகத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு உன்னதத்தை நோக்கி பயணிக்கப்பட கர்த்தர் அவங்களை ஆயத்தம் பண்ணும் கருவியா தெரிந்து கொள்ளலாம். ஸோ நான் ஒரு சாதாரண முச்செடின்னு நீங்க நினைக்காதங்க. தள்ளப்பட்ட பாத்திரம், அற்பமா எண்ணப்பட்ட பாத்திரம் நினைக்காதீங்க. நாம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், உடைய மகிமையின் பிரசன்னம் தங்கி இருக்கிற பாத்திரம். பாருங்க, அந்த முற்செடியில தேவனுடைய மகிமை வந்த உடனே அது அற்பமா எண்ணப்பட்ட அந்த இது சாதாரணமா இருந்தது, அசாதாரணமா மாறிச்சு, பிரகாசிக்க ஆரம்பிச்சு. தேவனுடைய மகிமை அதுல விளங்கின உடனே அடுத்தால அது அந்த மகிமை என்ன செஞ்சதுன்னா, அந்த முட்செடியை சுத்திகரித்தது மாத்திரம் அல்ல, அந்த முட்செடி இருந்த இடத்தையே சுத்திகரிச்சது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா, மோசே இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன், கிட்ட போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவர் நெருங்கி வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு நடுவில் இருந்த அந்த கர்த்தருடைய தூதன் அவர் சொல்றாரு, மோசே மோசே நீங்க வராத, நீ என்ன செய்த, நீங்க கிட்டி வராத, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொன்னாரு. தினம் போயிட்டு வந்திருந்த பூமி தான், தினம் அந்த வழியா தான் அவன் நடந்து போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். நேற்று வரைக்கும் பரிசுத்தமா இல்லாதது இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை இறங்குன அடுத்த செகண்டு அது அந்த முச்செடியும் பரிசுத்தமாயிட்டு, முச்செடியை சுற்றி இருக்கிற பூமியும் பரிசுத்தமாயிட்டு. இதை விசுவாசம் நமக்குள்ள, நானும் என் தேவனுடைய மகிமை எனக்குள்ள இருக்கிறதுனால, என் தேவனுடைய பிரசனை எனக்குள்ள இருக்கிறதுனால, ஒளியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறதுனால என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நான் இருக்கிற என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை ஸ்தலம், என்னுடைய சபை, என்னுடைய ஊர், நான் செல்லும் இடமெங்கும் பரிசுத்த பூமியா தேவ பிரசனை எனக்குள்ள இருக்கு, பரிசுத்த பூமியா மாற்றப்படுதுங்கிறத நாம விசுவாசிப்போம். ஸோ சுத்திகரிக்கக்கூடிய மகிமை நமக்குள்ள இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற அந்த மகிமை பிரகாசிக்கிற மகிமை, நமக்குள்ள இருக்கிற மகிமை நம்ம உயிர்ப்பிக்கிற மகிமை, நமக்குள்ள இருக்கிற மகிமை நம்மை உற்சாகப்படுத்துகிற மகிமை, நமக்குள்ள இருக்கிற மகிமை மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய மகிமை, நமக்குள்ள இருக்கிற மகிமை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மகிமை. அது மாத்திரம் இல்லை, இனி வரும் நாட்கள்ல இந்த மகிமையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும், அந்த மகிமையை சுமந்து செல்கிற எல்லா இடத்திலும் தேவ ஜனங்கள், தேவனுடைய அழைப்பை பெற்ற ஜனங்கள் நம் பக்கமா ஈர்க்கப்படுவாங்க. நாம போகிற எல்லா இடத்துலையும் தேவனுடைய மகிமை பிரகாசிக்கும். திரளான ஜாதிகள் கர்த்தருடைய பர்வதத்துக்கு நேராக ஓடி வருவார்கள்னு வேத வசனத்துல இருக்கு. அதை போலதான் உதிக்கிற ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் ஜாதிகளும் வருவாங்க அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அந்த காரியங்களை பார்ப்போம். பாருங்க, இயேசு தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டு அவர் நன்மை செய்ய குணமாக்குகிறவராய், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் சுற்றி தெரிகிற இடத்துல எல்லாம் தேவனுடைய திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எங்கெல்லாம் ஆண்டவர் இருந்தாரோ, எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து இருந்தாரோ அங்கெல்லாம் திரளான ஜனங்கள் இருந்தாங்க. ஸோ இயேசுவோட மகிமை, கிறிஸ்து இயேசுவோட முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளி என்னிலே தோன்ற பண்ணும் பொருட்டாக என்னுடைய இருதயங்களில் பிரகாசித்தார். ஸோ எனக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளி எனக்குள் வாசம் பண்ணுகிறதுனால அநேகர் அந்த ஒளிக்கு நேராக, எனக்கு நேராக இல்லை, மாம்சமான எனக்கு நேராக அல்ல, மாம்சத்தில் வாசம் பண்ணுகிற உங்களுக்கு நேராக இல்லை, நமக்குள் வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக 1000 ஜனங்கள் அவரை தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லை, நமக்குள்ள இருந்து எப்படி அந்த முச்செடிக்குள்ள இருந்து கர்த்தருடைய சத்தமும் கர்த்தருடைய அழைப்பும் மோசையை நோக்கி கடந்து வந்துச்சு. பாருங்க, 4வது வசனத்துல, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல,
ஆண்டோடைய சத்தம் மோசையை நோக்கி கடந்து வருகிறது. பாருங்க, முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போ ஆண்டவரோட அழைப்பு, ஆண்டோடைய சத்தம் முட்செடியின் நடுவில் இருந்து மோசையை நோக்கி கடந்து வந்துச்சு. அவனை தைரியப்படுத்திச்சுது. அவனோட அழைப்பை மீண்டும் அவனுக்கு ஞாபகப்படுத்தி அவனை என்ன செஞ்சு அந்த மக்களோட அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் 6வது வசனத்தில் இருந்து 10வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் அந்த முட்செடியில இருந்தே தான் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாருன்னா, நீ இஸ்ரவேல் 10வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். சரி, இதே போலதான் நமக்குள்ள இருந்து ஆண்டோடைய சத்தம் என்ன செய்யும், துணிக்க போகும். அது வல்லமையுள்ள சத்தமா, கிருபையுள்ள வார்த்தையா, அதிகாரமுள்ள வார்த்தையா, உப்பால் சாரமேறின வசனங்களா ஜனங்களுக்குள்ள அவருடைய சத்தம் என்ன செய்யும், கடந்து போகும். அது மாத்திரம் இல்லை, நமக்குள்ள இருந்து அந்த ஆவியானவர் நம்மையும் கூட வழி இதுவே, இதில் நடவுங்கள், நம்ம வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் என்ன செய்வார், ஆலோசனை தந்து வழி நடத்துகிற சத்தமா நமக்குள்ளேயும் அவர் ஜீவித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய காதுகளிலேயும் அது தொனிக்கும். அதே நேரத்தில் நம்மை சார்ந்த மக்களை, நம்மை தேடி வருகிற மக்களுக்கு ஆலோசனையின் ஆவியானவரா, அவங்களை ஆற்றி தேற்றுகிற ஆவியானவரா, அவர்களை கட்டி எழுப்புகிற ஆவியானவரா, அவர்களை ஒருவேளை கடிந்து திருத்துகிற ஆவியானவரா அவர் நமக்குள்ள இருந்து வெளிப்படுவார். அவங்கள அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் நமக்குள் இருந்து தன்னுடைய மகிமையை அவர்களுக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலா முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த முட்செடி அறியப்படாத முட்செடியா இருந்துச்சு. சீனாய் வனாந்திரத்துல எங்கேயோ ஒரு மூலையில யாரும் அதை ஒரு பொருட்டா எண்ணாத ஒரு அறியப்படாத முட்செடியா இருந்தது. ஆண்டவர் இன்னைக்கு அகிலம் போற்றும் முட்செடியா, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த முட்செடியா, இன்னைக்கு உலகத்துல உள்ள எத்தனையோ ஜனங்கள் அந்த சீனாய் வனாந்திரத்துல போய் அந்த முட்செடி இருந்த இடத்த பார்த்து இந்த நாளிலும் என்ன செய்யறாங்க, மோசேக்கு தரிசனமான அந்த முட்செடி இருந்த இடத்துல இன்னொரு முட்செடியை அவங்க வளர்த்து வச்சிருக்காங்க. அந்த முட்செடியை பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு மகிமையை கொடுத்தாரு, அந்த இடத்துக்கு ஒரு கனத்தை கொடுத்தாரு, கௌரவத்தை கொடுத்தாரு. வரலாற்று புகழ் மிக்க ஒரு இடமா அது மாறிவிட்டது, வேதத்துல இடம் பெற்று விட்டது. அப்படிப்பட்ட கிருபையை, ஒரு கனத்தை, கௌரவத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி நமக்குள்ள பிரகாசிக்கும் போது நம்ம யாரா இருந்தாலும், எவரா இருந்தாலும், உலகத்தால அற்பமா எண்ணப்பட்டவர்களா இருந்தாலும், நமக்கு எந்த பின்னணி இருந்தாலும், பின்னணியே இல்லாத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு முகவரி, அவருடைய பிரசன்னமே நம்முடைய முகவரியா மாறி நம்மளை ஆண்டவர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்தி நம்மையும் கூட ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமா, அநேகர் போற்றக்கூடிய, கௌரவிக்கக்கூடிய கனமுள்ள பாத்திரமா கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பிரகாசிக்கும் பேரொளியே, விடி வெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கும் பேரொளியே, விடி வெள்ளி நட்சத்திரமே, உம்மைத்தானே பற்றி கொண்டே, உம் தோளில் தான் நான் இருப்பேன், உம்மைத்தானே பற்றி கொண்டே, உம் தோளில் தான் நான் இருப்பேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் போற்றுவே, மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. பிரகாசிக்கும் பேரலையாய் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய திவ்ய பிரசன்னத்தினால் நீர் எங்களை அலங்கரியும், ஆட்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.